தோழிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம சமோசா செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 400 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் மாவு நல்லா ஊறட்டும். மூடி போட்டு மூடிடலாம். அரை மணி நேரம் மாவு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம காய்கறி எல்லாம் வேக வச்சு எடுத்துடலாம். நான் 2 உருளைக்கிழங்கு, 2 கேரட், பட்டாணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். மல்லித்தலை கொஞ்சம் வச்சுருக்கேன். இதுக்கு சமோசாவுக்கு தேவையான மசாலாவை இப்போ ரெடி பண்ணிடலாம். காய்ச்சி நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். என்னோடய ஸ்பூனால் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் சோம்புத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாமே அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா இதெல்லாம் சேர்த்துடலாம். நம்ம வேக வச்ச காய்கறி எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதில் கொஞ்சம் மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சமோசாவுக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷீட் ரெடி பண்ணிடலாம். நம்மளோட மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் நம்ம சப்பாத்தி மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திலாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ண ஒவ்வொரு சப்பாத்தி மேலேயும் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் நல்லா தடவியாச்சு. இது மேலே மைதா மாவை தூவி விட்டுக்கலாம். இது மேலே நம்ம ரெடி பண்ண இன்னொரு சப்பாத்தியை வச்சிடலாம். அதே மாதிரி இந்த சப்பாத்தி மேலே எண்ணெய் தடவிக்கலாம். மாவை தூவி விட்டுக்கலாம். இது மேலே இன்னொரு சப்பாத்தி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தி மேலே எண்ணெயும் மாவும் போடணும். எல்லா சப்பாத்தியும் நல்லா அடிக்காச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா பெரிய சப்பாத்தியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
அப்படியே சுட்டி எடுத்துடலாம். சப்பாத்தி மாதிரி ரொம்ப வேக விடாமல் லைட்டாக வெந்தால் போதும். அடுப்பில் ஒரு பெரிய பிளேட்டை சூடு பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ண சப்பாத்தியை இதில் போட்டுடலாம். அப்படியே திருப்பி போட்டுடலாம். அப்படியே திருப்பி போட்டாச்சு, ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம இப்போ சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி 4 பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிடலாம். நம்ம ஒவ்வொன்றா அடுக்கணும் இல்லையா சப்பாத்தி, அது ஒன்றையே எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்தாச்சு. நம்மளோட சமோசா ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி எல்லா ஷீட்டையும் எடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம எல்லா ஷீட்டையும் எடுத்தாச்சு. பாருங்கள், எல்லா ஷீட்டையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஷீட்டை எடுத்து பாதியை கட் பண்ணிக்கலாம். பாதியை நம்ம கட் பண்ணி சீட் எப்படி மடிக்கிறது அப்படின்னா, இந்த கார்னர் எடுத்து இங்கே வச்சிடணும். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. நல்லா இதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை வச்சிடலாம். நம்ம மசாலாவை இதில் வச்சிடலாம். இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே லைட்டாக மைதா மாவு பேஸ்ட்டு வந்து தடவிக்கலாம். மைதா மாவு பேஸ்ட்டை நல்லா தடவிட்டேன். இப்போ இதோட ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மற்ற ஷீட் எல்லாத்தையும் நம்ம சமோசா செஞ்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு ஷீட் மடிச்சுக்கலாம். கார்னர் இங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதை இந்த சைடு வச்சிடலாம். மசாலாவை நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். மசாலா உள்ளே வச்சாச்சு. நம்ம மைதா மாவு பேஸ்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். மைதா மாவு பேஸ்ட் வச்சாச்சு, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சமோசா ரெடி பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ண எல்லா சமோசாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ண சமோசாவை இதில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ சமோசாவை திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். நம்மளோட சமோசா நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.